வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சாக்ரட்டிஸ் சொன்ன அழகான வாசகங்களில் ஒன்று, ஐ cannot டீச் எனிதிங் டு எனிபடி, ஐ கேன் ஒன்லி மேக் தெம் டு திங்க். நான் யாருக்கும் எதையும் சொல்லித் தருவதில்லை, அவர்களை சிந்திக்க தூண்டுகிறேன் என்று ஒரு வாசகம் அழகாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு இணையா அல்லது இதுக்கு இணையானா இப்போ இந்த கருத்தோடு ஒற்று பேசுகிற அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கல்வியை பற்றி. கல்வி என்பது எழுத சொல்லித்தரதோ படிக்க சொல்லித்தரதோ அல்ல, அது புலன்களுக்கான பயிற்சி. அவர் சொல்றாரு, கல்வி என்பது எழுத சொல்லித் தருவதோ படிக்க தருவதோ அல்ல, மாறாக படிக்கிற மாணவனை கேள்வி கேட்க சொல்லித் தருவது, சிந்திக்க சொல்லித் தருவது, பகுத்தறிவுடன் வாழ சொல்லிக் கொடுப்பது. இது 3 தான் கல்வி. எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு யார் வேணால் சொல்லி தந்துடலாம். அது நம்மளுடைய விரல்களுக்கும் கண்களுக்கும் நாவுக்குமான பயிற்சி, அவ்வளவுதான். ஆனால் படிக்கிற மாணவனிடத்தில் இவையெல்லாம் பயிற்சியாக இருக்கக்கூடாது. இதை தாண்டி அவனுக்கு என்ன இருக்கணும்னா, கேள்வி கேட்குற ஆற்றல் இருக்கணும். கேள்வி கேட்பது மட்டுமல்ல, பல கேள்விகளுக்கு சிந்தித்து விடை சொல்லுகிற அளவுக்கு சிந்தனை இருக்கணும். இந்த கேள்வியும் சிந்தனையோடு கூட மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை பகுத்தறிந்து பகுத்தறிவோடு வாழ தெரிவது தான் நல்ல கல்வி. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு, நான் யாருக்கும் எதையும் டீச் பண்ணல, திங்க் பண்ண சொல்லித்தரேன், அவ்வளோதான். அப்போது கல்வி சிந்திக்க வைக்க வேண்டும், சிந்தனையை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு கலாச்சாரம் இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று இருக்குது இல்லையா? கல்லூரியிலே படித்து முடித்து டிகிரி வாங்குறதுக்குள்ளே வேலைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையில் அந்த படிப்புக்கு, அவனுடைய கல்விக்கு உரிய மரியாதை கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, நம்ம பேரண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த காலத்திலலாம் நான் படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் எடுத்துக்கின்னு எத்தனை இடத்துக்கு ஏறி இறங்கணும் தெரியுமா, இப்போ நேராக உன்னை கூட்டுன்னு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வகையில் ஆரோக்கியமானதாக இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவன் படித்து முடித்த பிறகு அவனுக்குள் இருக்கிற தேடல், அவன் போய் எனக்கு தகுதியான இடம் எதுன்னு தேடுற அந்த அனுபவம் இருக்கு, தேடல் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே தேடல் குறைஞ்சு போச்சு இல்லை? அப்படியே தட்டினா வந்துடுது, ஆர்டர் பண்ணால் வந்துடுது, கூப்பிட்டா வந்துடுது, அப்படிங்கிற மாதிரி எதுக்கும் மெனக்கெடணுங்கிற அவசியம் இல்லாமல் போவது ஒரு பக்கம் ஆரோக்கியம் மாதிரி தெரிஞ்சாலும் அது மிகப்பெரிய ஆற்றலை, மனிதன் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை இழக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றையும் தேடி முயற்சித்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அடிப்பட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லி தரும்போது நம்ம விழுந்து எழுந்து தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம் இல்லையா? நேராக போய் கற்றுக்க முடியாது. எனவே தேடல், அந்த தேடலின் விளைவாக வருகிற அனுபவம், அந்த அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கிற பல்வேறு புதிய புதிய விஷயங்கள் மனிதனை மேம்போக்காக இல்லாமல் அவனை ஆழமான ஒரு மனிதனாக மாற்றும். எனவே கல்வி என்பது வெறுமனை எழுத படிக்க சொல்லித்தரதில்லை, சிந்திக்க சொல்லித்தரணும். இந்த சமூகத்தை பற்றி, சமூகத்தில் இருக்கிற சிக்கலை பற்றி, தனக்கு இந்த சமூகத்தில் ஒரு இடத்தை அவனாகவே தீர்மானித்து கொள்ளுகிற ஆற்றலை எது கொடுக்கிறதோ அதான் கல்வி. சார், நான் இதை படிச்சிருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன், இந்த விஷயத்தில் சாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனாக ஒரு களத்தை உருவாக்கி அந்த களத்தில் ஜெயிக்கிற ஆற்றலை கொடுக்கிற கல்வி தான் சிறந்த கல்வி. அதுக்காக நான் கேம்பஸ் இன்டர்வியூ குறைச்சி மதிப்பிடுறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. வேலை தேடுகிற அனுபவமே கூட ஒரு பெரிய விஷயம். வேலை தேடுகிற ஒன்றை தேடுதல் என்கிறது மிகப்பெரிய அனுபவம். தேடல் இருக்கிற வாழ்க்கை தான் இயங்கிக் கொண்டே இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.